யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவன் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப அழகா இந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. அப்படின்னா, ஒரு ஸ்திரீ பாவம் செய்கிறதை கண்டுட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவளை அப்படியே கையும் களவுமா பிடிச்சிட்டு வர்றாங்க பாருங்க. அந்த தப்பு பண்ணின அந்த சிச்சுவேஷனோட சேர்ந்து அவங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கும்? நிறைய பேர் அந்த சுற்றிய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் அவளை சுற்றி நின்று, குழந்தைகள் கூட, சின்ன பிள்ளைய கூட நின்று இருக்காங்களாமா. ஆளாளுக்கு ஒரு கல் எடுத்து நின்று இருக்காங்க. மோசே சொல்லி இருக்காருல்ல, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கல்லறிஞ்சு கொன்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருல. சரி, நாங்க ஒன்றும் செய்ய விரும்பல, உங்களுடைய முடிவு எப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க, இவளை கல்லறிஞ்சு கொன்றலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய முன்னாடி நின்று இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதல்ல இவள் மேல கல்லறிட்டும். உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் மனசாட்சியில குத்தப்படுது. ஐயோ, நம்ம எத்தனை தப்பு பண்ணணும், எத்தனை அநியாயம் பண்ணணும், நம்ம போய் கல்லறியதுக்கு இவங்களுக்கு அவ்வளவுதான், நம்ம கல்லறிய முடியாது, நமக்கு அது தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையா? யாருமே உன் மேல கல்லறுத்தி எரியலையா? உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே, யாருமே எனக்கு விரோதமாய் கல்லெறிய வரல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன், சாதகமான முடிவை கொடுக்கும் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். ஆனா அவங்க மனசுக்குள்ள இது சாதகமா முடியும்னு அந்த அம்மா என்ன பண்ணல, நினைக்கல. இது எப்படிதான் முடியும்னு நினைக்கிறாங்க. இது பாதகமா தான் முடியும். இந்த முடிவில் நான் கஷ்டப்பட போறேன், இந்த முடிவில் நான் துக்கப்பட போறேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கல்லறிந்து கொல்ல போறாங்க, இவங்க என்னை குற்றுயிராக்கப்பட்டு விட போறாங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணேன், ஏன்னா நான் தான் இதற்கு காரணம். இவர்கள் கல்லறிந்தது உண்மை, கல் எடுத்திருக்கிறது நல்லதுதான், சரியானதுதான், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கண்டிப்பாக நான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஆனா இப்படி ஒரு முடிவு தனக்கு வரும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை யார் அப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியாது. யாருடையோ ஒருத்தருடைய மனசுல நீங்க பண்ணின தவறா கூட இருக்கலாம், உங்களுடைய மிஸ்டேக் இருக்கலாம். நீங்கள் இந்த காரியத்தை இப்படி நான் செஞ்சுட்டேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், அன்னைக்கு எனக்கு உணர்வு இல்லை, அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, பாஸ்டர் நான் செஞ்ச ஒரு பெரிய தவறு நிமித்தமாய் இப்பொழுது எனக்கு கஷ்டமான ஒரு முடிவு வரப்போகிறது, எனக்கு விரோதமான ஒரு முடிவு வரப்போகிறது, இது எனக்கு சாதகமா வரப்போறது இல்லை, ஏன்னா நான் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ண ஆளு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே விழுவீர்களே ஆனால், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பீர்களே ஆனால், நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்வீர்களே ஆனால், கர்த்தரை காப்பாற்றும்படி நீங்கள் அழைப்பீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தீங்கு உன்னை தேடி வராது, அந்த சோதனை உன்னை தேடி வராது, அந்த ஆபத்து உங்களை தேடி வரப்போவதில்லை. கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தரே உங்களுக்காக பரிந்து பேசுவார். நன்றாய் கரங்களை தட்டி, ஓ ஹalleluya, கர்த்தரே கர்த்தரே உங்களுக்காக வழக்காடி
உங்களுக்காக ஆண்டவர் நியாயம் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நிறைய நேரங்களில் நான் நினைப்பேன், நம்ம செய்கிற நிறைய தவறுகளுக்கு அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நம்ம அவருடைய கரத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் அதை நமக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றிடுவார். அப்படி எத்தனை பேருக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, உங்களுக்கு அது சாதகமாக, உங்களுக்கு பாதகமாக மாற வேண்டிய நிறைய உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா அப்படியே சாதகமாக மாறும். அவரை போல நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். கையை உயர்த்தி, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த முடிவு எனக்கு சாதகமாய் மாறப்போகிறது, என்னுடைய பிள்ளையினுடைய முடிவு சாதகமாய் மாறப்போகிறது. அவனை மன்னித்து விடும் ஆண்டவரே, அவளை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தெரியும் அவர் செய்த பாவத்திற்கு, அவள் செய்த மீறுதலுக்கு இதுதான் தண்டனைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதுதான் அவளுக்கு தண்டனை கொடுக்கும், இந்த தண்டனை தான் கிடைக்கும். ஆனா நான் நம்புகிறேன், ஊழியக்காரர் சொல்லுகிற உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ்பாஸ்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு பேரில் ஒரு முடிவை நான் வச்சிருக்கிறேன். அது நல்ல முடிவுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ கரங்களை தட்டும் போது, ஜெபிக்கும் போது, இந்த சத்தத்தை கேட்கும் போது, ஹல்லேலூயா, அந்த முடிவு சாதகமாவதாக, இயேசுவின் நாமத்தினால அந்த முடிவு சாதகமாவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தீமையான முடிவுகள் மாறி இப்பொழுது அது நன்மையான முடிவுகளாய் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. ஹல்லேலூயா. சாதகமான முடிவை நமக்கு தருகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஆமென். ஒரு விசை இந்த சாட்சியை மறக்கவே முடியாது. நான் ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்றி பிடிப்பதற்கு இது எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு. நானும் என்னுடைய நண்பன் 2 பேரும் அவரு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாஸ்டர் கொடுக்குற வசனத்தை வாசித்து பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி எடுப்போம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு, சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ இந்த சைக்கிளுக்கு வாடகை பார்த்தீங்க அப்படின்னா 50 காசு, முக்கா சைக்கிள் 50 காசு, கால் சைக்கிள் 25 காசு. அதுதான் அதனுடைய அந்த வாடகை. அந்த வாடகைக்காக அந்த சைக்கிளை வச்சுருப்பாங்க. நாங்கள் எடுத்து கொண்டு போய் அந்த வாடகை கட்டிட்டு போய் சைக்கிளை ஓட்டிட்டு திரும்ப கொண்டு கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்டால் காசு கொடுக்க மாட்டாங்க, அவன் வீட்டில் கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், திருடலான்னு முயற்சி எடுத்தோம். அவர் 2 பேருமே அவன் ஒரு பெரிய ஐடியா கொடுத்தான். என்னென்னா, அவங்க அப்பா கொஞ்சம் வசதி உள்ளவர். அவங்க அப்பா நிறைய ரப்பர் தோட்டம் வச்சுருந்தார். அதில் அந்த ரப்பர் ஷீட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பால் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு வெரைட்டி, அப்படின்னா கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை தனியாக காய வச்சுருப்பாங்க. அப்போ அது நிறைய வச்சுருப்பாங்க, அதை எடுத்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. உடனே நானும் அவனும் பக்காவாக பிளான் போட்டு கொஞ்சம் எடுத்து எப்படி எங்கே வைக்கலான்னா, எங்கேயும் ஒழிச்சு வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதனால அந்த தோட்டத்திலேயே ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டோம். புதைச்சி வச்சு ஒரு 4 நாட்கள் தாண்டி திரும்ப அதை எடுத்து கொண்டு போய் 2 பேரும் யாரும் இல்லாத நேரத்தில் விற்று அதில் வர்ற கொடுத்த காசை கொண்டு போய் கொடுத்து சைக்கிள் வாங்கிட்டோம். அவன் ஒரு சைக்கிள் எடுத்துட்டான், நானும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டேன். 2 பேரும் இப்போது ரொம்ப ஜாலி, ரொம்ப சந்தோஷம். சைக்கிள் ஓட்டுறோண்டா அப்படின்னு சைக்கிள் ஓட்டினா எங்கள் ஊரில் ஒரு பள்ளம். அப்போ எனக்கு அந்த நாலேஜே இல்லை. நான் அவனும் சைக்கிளில் முன்னாடி போகிறான், சரி பின்னாடி வாடா அப்படின்னா நானும் போகிறேன். என் சைக்கிளில் பிரேக் பிடிக்கிறேன், பிரேக் இல்லை. அவன் சைக்கிளில் பிரேக் இல்லை, வாடகை சைக்கிளில் நமக்கு தெரியல. அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் போகும். அந்த பள்ளம் சுற்றி 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 போகும். கடைசியில் டீப்பாக ஒரு இடத்துல போய் இறங்கும். அந்த கடைசி ஒரு 50 அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 காளை மாடு அப்படியே மூட்டை சுமந்து வந்துட்டே இருக்குது. சின்ன ரோடு அது, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. சென்டரில் போய் மோதனேன்னா அவ்வளோதான். காளையினுடைய அந்த கொம்பு இருக்குல்ல, அதில் தான் மோதணும். நான் எனக்கு அப்படியே எல்லா பயமும் அதில் வந்துருச்சு. வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, பிரேக் நிற்கல, என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆப்போசிட்டில் வருது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு கத்துறாரு, டேய் நிறுத்துறா, வண்டியை நிறுத்துறான்றாரு. நான் எங்கே நிறுத்த, நமக்கு தான் முடியாது. அப்போ இயேசுவே என்னை மன்னிச்சிருங்கன்னு, அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இயேசுவே என்ன மன்னிச்சிருங்கன்னு. அந்த ஜல்லி ரோடு அது, அந்த ஒரு ஜல்லி மேலே என்னுடைய வண்டியினுடைய அந்த டயர் பட்டு
திரும்பி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரத்துக்கு அந்த இந்த வேலிக்காக வச்சிருப்பாங்க பாருங்க செடி, அதுக்குள்ள விழுந்து கிடக்குறேன். எந்திரிச்சு பார்த்தா மாட்டு வண்டிக்காரர் என்னை பார்த்து சொல்றாரு, ஏன்டா பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னு திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. எனக்கு ஒரு அடியும் படலை. அப்போ அன்னைக்கு நான் உடனே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான், திருடி இந்த மாதிரி. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்களேன், அவனுக்கு எந்த தண்டனையுமே இல்லை. நான் இவ்வளோ அடிபட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பெல்லாம் கேட்டு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இந்த மாட்டு வண்டிக்காரர் போனார் பாருங்களேன், எங்கள் அப்பா போகிற வழியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட பார்த்து, ஏன்பா உன் பையன் இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு போட்டு இன்னைக்கு சாக பார்த்தான் என் வண்டியில் மோதி அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன்னா அவர் வாழைக்கு தண்ணி எடுக்க சொன்னார், நான் போகல. அடிச்சாரு பாருங்க, அடி மரண அடி. அப்பாட்டையும் அடி வாங்கினேன், ஆண்டவரிடத்துலையும் அடி வாங்கினேன். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பாட்டையும் அடி கிடைக்கல, ஆண்டவரிடத்துலையும் அடி கிடைக்கல. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஆண்டவர் நம்மளை ஓவரா நேச்சார் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ண பார்ப்பாரு. அப்போ நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னுடைய முடிவு, நான் தவறு செய்ததுனாலே என்னுடைய முடிவு ஆபத்தா முடிய வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, இல்லை சாதகமாய், சரி பரவாயில்லப்பா. அன்றைக்கு நான் ஆண்டவரை ரொம்ப நம்பினேன், ரொம்ப விசுவாசித்தேன், ஆண்டவருக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். இன்றைக்கும் நன்றி சொல்லுகிறேன். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் நான் சிக்கியிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட இருந்திருக்கவே முடியாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே கலக்கத்தோட வந்திருக்கிற தாயே, கலக்கத்தோட வந்திருக்கிற தகப்பனே, கலக்கத்தோட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என் முடிவு எப்படி இருக்குமோ தெரியலையே பாஸ்டர், என் முடிவுக்கு வேற யாரையும் நான் குற்றம் சொல்ல முடியாது, நான் தான் காரணம், எனக்கு முடிவு இப்படிதான் வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன் முடிவை நான் உனக்கு சாதகமாய் நான் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சாதகமாய் மாற்றுவார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய சுமைகளை எல்லாம் அவர் தாங்கி கொண்டார். அவர் தன்னுடைய கரத்தில் இப்ப எடுத்துக்கொள்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. தவறுதான்னு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு இதுதான்ப்பா எனக்கு தண்டனை வரணும், நான் செஞ்ச ஆண்டவரை குற்றத்துக்கு இப்படிதான் எனக்கு வரணும். உண்மைதான், வேதத்தின்படி நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், சட்டத்தின்படி நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே போதகர் மூலமாய் நீங்க பேசுகிற வார்த்தை உண்மையானால் இப்பொழுது எனக்கு அந்த தண்டனைகள் அல்ல, அது சாதகமாய் அந்த முடிவு வரட்டும். என் பிள்ளைக்கு அந்த முடிவு சாதகமாய் வரட்டும். சொல்லுங்கள் அப்பா, அந்த முடிவு சாதகமாய் வரட்டும். ஆமென்.